நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் மரியாள் பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா ஐயா என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே, வேறெங்கும் தேடுங்கள். சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்து மாட்டு தொழுவத்திற்குள் சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். குழந்தை காட்சி 6. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மேய்ப்பர்கள், நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டதை சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். காட்சி 7. பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது அக்குழந்தையை குறித்து விசாரித்து ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள் வருகிறார்கள். ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். எனது யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே,